வெல்கம் டு திவ்யநிதியின் யூடியூபர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தக்காளி சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே 3/4 வழக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி 2 தடவை கழுவி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். இங்கே தேவையான பொருள்லாம் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 3 துண்டு பட்டை, 5 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து ஒரு பிரியாணி இலை சேர்த்து நல்லா பொரியட்டும். கூடவே ஒரு 10 பல் முழு பூண்டு, 5 பச்சை மிளகாய், 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். 2 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் மசாலா வதங்கின பின்னாடி நம்ம கழுவி வச்சுருந்த அரிசியை இதோடு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அரிசி நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த வழக்கில் 3/4 அளவு அரிசி எடுத்திருந்தேன். அதே அளவுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். 1/2 லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டு உப்பெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடிக்கிறேன். 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீம் போனதும் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சாதத்தை வெளியிலேருந்து உள்பக்கமாக கலந்து விடணும். சாப்பாடு நல்லா வெந்து உதிரியாக ரெடியாக இருக்குது. அவ்வளோதாங்க. இது லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சென்டரில் இருக்க லோகோ டச் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.